அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். மரியாவிஷனுடைய அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். பாஸ்கா காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு அருமையாக சொல்லப்பட்ட கடந்த வாரத்திலே நல்லாயன் என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். இந்த வாரத்திலே நாம் அருமையான ஒரு சிந்தனை எடுக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை செடியும் கொடியும் என்று சொல்லுகின்ற ஒரு மைய சிந்தனையில் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு, அவருடைய உடனிருப்பு, அவருடைய பராமரிப்பு, தந்தைக்கும் கடவுளுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியானது யோவான் நற்செய்தி 15வது பிரிவு 1-8 வரையுள்ள இறைவார்த்தைகள். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார், அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல் தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்து இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஏற்கனவே மரியாவிஷன் சேனலில் இந்த சிறிய கவிதையை உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற நண்பர்களே, விதைத்ததெல்லாம் முளைத்ததில்லை, முளைத்ததெல்லாம் வளர்ந்ததில்லை, வளர்ந்ததெல்லாம் வாழ்ந்ததில்லை, வாழ்ந்ததெல்லாம் பூத்ததில்லை, பூத்ததெல்லாம் காய்த்ததில்லை, காய்த்ததெல்லாம் கனிந்ததில்லை, கனிந்ததெல்லாம் சுவைத்ததில்லை, சுவைத்ததெல்லாம் இனித்ததில்லை என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே கவிதையை இன்று நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சிறிய விதைகள், செடிகளை நட்டு வைப்பது வழக்கம். அது ஒரு விளையாட்டு. அப்போ சின்ன பிள்ளைங்க விதையை கொண்டு நட்டு வைக்கும். அது அப்படியே முளைச்சி வரும். முடிச்சு விதை இலை வந்த உடனே பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான், அதை பிடுங்கி பார்ப்பான். என்ன பார்ப்பான்? வேறு வந்திருக்கிறா அப்படின்னு பார்ப்பான். இயல்பான ஒன்று. சின்ன பிள்ளைகள் அதைத்தான் செய்வார்கள். வேறு வந்திருக்கான்னு பார்ப்பான். வேறு வந்திருக்குனாலும் நட்டு வைப்பார். 2 நாள் கழித்து மீண்டும் கியூரியாசிட்டி, பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வத்தில் அதுக்கு வேறு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்க அதை திரும்ப பிடுங்குவார். வேறு கொஞ்சம் கூட வளர்ந்திருக்கலாம், அல்லது வளராமல் இருந்திருக்கலாம், அல்லது செடி வாடி போயிருந்திருக்கலாம்.
சின்ன பிள்ளையுடைய மனநிலை என்று சொல்லக்கூடியது அதை உடனே எடுத்து பார்க்க வேண்டும், அது எப்படி வளருகிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக பிடுங்குவதும் நடுவதும் இவ்வாறாக செடி பட்டு போவதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் அருமையாக நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் அதனுடைய படர்ந்து வளருகின்ற கொடிகளாக இருக்கிறீர்கள். அருமையான திராட்சை செடியை அவர் நினைக்கின்றார், பார்க்கின்றார். அவருடைய பகுதியில் நிறைய திராட்சை செடிகள் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அந்த பகுதியில் நிறைய திராட்சை செடி வளர்ப்பது சாதாரணமான ஒரு விவசாயம். எனவே திராட்சை செடியை பார்க்கின்றார். திராட்சை செடியை நடுகின்றார்கள், அது துளிர்த்து வருகிறது. தேவையில்லாத இலைகளை எல்லாம் நறுக்கி விடுகிறார்கள். பிறகு அதனுடைய காலம் முடிந்தவுடன், அதாவது திராட்சை பழங்களை கொய்துவிட்டு என்ன செய்கின்றார்கள், தேவையில்லாத கிளைகளையே வெட்டி விடுவார்கள். நமக்கு பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு அந்த செடிகளை பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருக்காது. துளிர்த்து வளர்ந்து அந்த பந்தலிலே படருகின்ற பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். குலைகள் எல்லாம், திராட்சை குலைகள் எல்லாம் தொங்குகின்ற பொழுது அருமையாக இருக்கும். வீட்டெல்லாம் பறித்த பிறகு, திராட்சை பழத்தையெல்லாம் எடுத்த பிறகு அதை ப்ரூன் பண்ணி விடுவார்கள், அதை வெட்டி விடுவார்கள். அப்பொழுது பார்த்து வெறும் குச்சியாக இருக்கும், வெறும் குச்சியாக இருக்கும். திராட்சை செடிகளை படர்விடக்கூடிய நாட்டியிருக்கக்கூடிய கம்பிகள் அல்லது கல் அப்படின்னு இருக்கும், அதில் பந்தல் போடப்பட்டு இதெல்லாம் குச்சியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மீண்டும் அது தளிர்த்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஆண்டவர் இயேசு இதைத்தான் மனதிலே வைத்துக்கொண்டு அருமையான ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையை எடுத்துக்கொண்டு தனக்கும் கடவுளுக்கும் தனக்கும் தந்தைக்கும் தனக்கும் மக்களுக்கும் இருக்கின்ற நல்ல ஒரு உறவை வெளிப்படுத்துகிறார். எனவே மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதனுடைய பிறப்பு என்று சொல்லக்கூடியது பயனுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும், பயனற்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. அதுதான் வாழ்வினுடைய டெஸ்டினி, அதனுடைய நோக்கம், அதனுடைய குறிக்கோள். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பயனை வைத்துத்தான் அந்த செடி எப்படிப்பட்டது, எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த செடி என்று சொல்லக்கூடியது மண்ணிலிருந்து சத்தை எடுத்து வளர வேண்டும், அது நிறைய கிளைகளை கொடுக்க வேண்டும். தேவையில்லாத பயனற்ற திராட்சை பழங்களை கொடுக்க இயலாத கிளைகளை நறுக்கி விடுவார்கள். அவைகளெல்லாம் கூட்டி சேர்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுவார். பின்னர் தீயிலிட்டு எரிக்கப்படும் என்று சொல்கிறார். அந்த திராட்சை செடியினுடைய டெஸ்டினேஷன் நல்ல பழங்களை கொடுப்பது, இனிமையான பழங்களை கொடுப்பது, பெரிய பழங்களை கொடுப்பது, மக்கள் சாப்பிடுவதற்கு, மக்கள் ஒயின் தயாரிப்பதற்கு, ரசம் தயாரிப்பதற்கான பழங்களை கொடுப்பதுதான் திராட்சை செடியினுடைய நோக்கமாக இருக்கிறது, அதனுடைய இயல்பாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலனை கொடுக்க வேண்டும் என்றால் செடியும் கொடியும் இணைந்திருப்பது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கவில்லை என்றால் பலன் கொடுக்க முடியாது. பலன் கொடுத்தல் எல்லா வாழ்வுக்கும் மிக மிக அவசியமான ஒன்று. துறவற வாழ்வாக இருக்கலாம், இல்லற வாழ்வாக இருக்கலாம், தனிமையிலே வாழ்வதாக இருக்கலாம். பலன் கொடுக்க வேண்டும். யாருக்கு பலன் கொடுக்க வேண்டும்? பிறருக்கு பலன் கொடுக்க வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, பிறருக்கு பலன் கொடுக்க வேண்டும். சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு பலன் கொடுக்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்வு என்று சொல்லக்கூடியது தனக்குள்ள ஒரு வாழ்வு அல்ல, சுயநலமான ஒரு வாழ்வு அல்ல. மாறாக தந்தையோடு இணைந்திருந்து, தந்தையினுடைய ஆற்றலை பெற்று, தந்தையினுடைய லட்சியத்திலே இருந்து, தந்தையோடு இணைந்து பயணித்து அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நமக்கு மீட்பை கொடுக்கின்றார். எனவேதான் ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம், மரங்களெல்லாம் தங்களுடைய பழங்களை தாங்களே சாப்பிடுவதில்லை, சூரியன் உதிக்கின்ற பொழுது தனக்கென்று உதிப்பதில்லை, தேனி அழகான தேனை எடுக்கிறது, தனக்கென்று எடுக்கிறது, ஆனால் அதிகமாக மக்கள் தான் எடுத்து விடுகிறார்கள். எந்த மலர்களும் தனக்கென்று மலர்வதில்லை, எந்த காற்றும் தனக்கென்று வீசுவதில்லை, நீரோடைகள் தன்னுடைய தண்ணீரை தானே குடிப்பதில்லை, அது ஓடி சென்று விடுகிறது. போகின்ற வழியிலெல்லாம் மக்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே செல்கிறார், கடலிலே சென்று சேர்கிறார். அது அதனுடைய நோக்கமாக, லட்சியமாக, இலக்காக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே திராட்சை செடியும் கொடியும் இணைந்திருப்பது போல நாமும் இறைவனில் இணைந்திருக்க வேண்டும்.
கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவில் இணைந்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வாறு நிலைத்திருப்பது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எவ்வாறு நிலைத்திருப்பது? நமக்கு ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருப்பதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். அருள் அடையாளங்கள் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்கலாம், இறை வார்த்தை வழியாக இணைந்திருக்கலாம். அதுபோன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருப்பது போன்று அவருடைய லட்சியங்கள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய மதிப்பீடுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல புத்தகங்கள் வழியாக இயேசுவில் இணைந்திருக்கலாம், அவருடைய சிந்தனையில் இணைந்திருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பொருள் உணர்ந்து எழுதியிருக்கக்கூடிய விளக்க உரைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவிலே இணைந்திருக்கிறோம். அவருடைய அருள் அடையாளங்களை பற்றி வாசிக்கின்ற பொழுது, அவருடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய அர்ப்பண உணர்வை பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அதை நாம் தியானிக்கின்ற பொழுது, அதை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்கிறோம். அதுதான் பலன் கொடுத்தல் என்று சொல்லக்கூடியது. நாம் திருமண வீடுகளில் எல்லாம் தம்பதியர்களை வாழ்த்துவதற்காக வருவார்கள். அவர்கள் எல்லாம் சொல்வது இதுதான், நகமும் சதையும் போன்று, அலையும் கடலும் போன்று, சூரியனும் வெளிச்சமும் போன்று, வானமும் நிலவும் போன்று, மலரும் மணமும் போன்று என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த உடனிருப்பு, ஒன்றிப்பு, இணைந்திருத்தல், ஒற்றுமையோடு இருத்தல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மதிப்பீடுகளை இந்த வாழ்த்துறைகளிலிருந்து நாம் அந்த மக்களுக்கு கொடுக்கிறோம். எனவே நீங்களும் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால்தான், சேர்ந்து சிந்தித்தால்தான், சேர்ந்து உரையாடினால்தான் நல்ல பலனை கொடுக்கின்ற தம்பதியர்களாக இருப்பீர்கள் என்று அருமையாக சொல்லுகிறார்கள். எனவே வாழ்தல் பலனுள்ள ஒன்றாக இருக்கின்றது. பிறருக்காக வாழ்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, தனக்கென்றே வாழ்வதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிறருக்கென்று நாம் என்ன நல்ல காரியங்களை செய்கிறோமோ அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை நாம் படிக்கின்றோம், வாசிக்கின்றோம். எனவே அறிஞர்களுடைய நூல்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டோருடைய நூல்களை வாசிக்கின்ற பொழுது, நல்ல கவிஞர்களுடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது, நல்ல கட்டுரைகளை வாசிக்கின்ற பொழுது, நல்ல புத்தகங்களை, களஞ்சியங்களை, இலக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது இறைவனுடைய மதிப்பீடுகளை நம்முடைய இதயத்திற்குள் கொண்டு செல்கிறோம், மனதிலே கொண்டு செல்கிறோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது பலனுள்ள காரியங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்துவதை உணர்கின்றோம். மற்றவர்களுக்காக சிந்தித்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஈடுபடுதல், நம்முடைய நேரத்தை கொடுத்தல், நம்முடைய திறமைகளை கொடுத்தல், பொருளாதார ரீதியாக உதவி செய்தல் போன்ற பல்வேறு காரியங்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகும். வெறும் வாய் கொண்டு வடை சுடுதல் அல்ல, வாய் சவுடால் விடுவது அல்ல, வெற்றி பேச்சிலே இருப்பது அல்ல. அதைத்தான் தூய யாக்கோபு தன்னுடைய நூலிலே சொல்லுகிறார். விசுவாசம் என்று சொல்லக்கூடியதை அறச்செயல்களாக, அன்பு செயல்களாக, தியாக செயல்களாக வடிவம் கொடுத்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுதுதான் அது உயிருள்ள விசுவாசமாக இருக்க முடியும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாஸ்கா நிகழ்ச்சிகளை, அவர் நமக்காக பாடுபட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து மற்றவர்களுக்காக பாடுபடுகின்ற, தியாகம் செய்கின்ற நல்ல மனதை இந்த வாரத்தில் நம் அனைவருக்கும் தர வேண்டுமாய் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையே இறைவாம், இந்த நேரத்திலே நாங்கள் பலனுள்ள மக்களாக, பயன் தருகின்ற மக்களாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு நாங்கள் உம்மிலே இணைந்திருக்க வேண்டும், உடைய இறைவார்த்தையில் இணைந்திருக்க வேண்டும், உடைய அருள் அடையாளங்களில் இணைந்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் உடைய இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் வாழ்வதற்கான அனைத்து அருள்வரங்கையும் தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.